வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோதுமை மாவை வைத்து வீடே மணக்கக்கூடிய அருமையான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட், உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கைகளை வைத்து நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவுகளை எடுத்து நல்லா இது போல் கைகளால் திருவி விட்டு பிசையணுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே இந்த மாவு கூட ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதே போல் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது போல் மாவு எடுத்து ஒரு கைப்பிடி பிடிக்கும்போது மாவு உடையாமல் அப்படியே இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். சப்போஸ் உங்களுக்கு இது போல் பிடிக்க வரலன்னா மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிக்கோங்க. கரெக்டான பக்குவம் வரும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து இந்த மாவுகளை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம். இதுக்கு 1/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இந்த தண்ணியை ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவை விட இலக்கமாக நம்ம பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இது போல் நல்ல சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவு. இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம எண்ணெயை மேலே அப்ளை பண்ணி வைக்கும்போது மாவு காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஊறுற டைமில் நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 3 வாழைப்பழத்தை நம்ம எடுத்துருக்குறோம். இதனுடைய தோல்களை நீக்கிட்டு இது போல் ஸ்மேட்சர் அப்படின்னா ஃபோர்க் வைத்து இது நல்லா நம்ம மசிக்கலாம். இந்த பழங்கள் நல்லா கனிந்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த வாழைப்பழங்களை கையாலையும் நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு 2-3 ஓட்டை ஓட்டி கூட எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பழங்களை நல்லா இது போல் மசிச்சுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வைத்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஆல்ரெடி மசித்து வைத்த வாழைப்பழங்களை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த பழங்கள் நெய்யில் வதங்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு வாசனை வருங்க. இப்போ இது நல்லா இது போல் வதக்கின பிறகு இது கூட 3/4 கப்பு அளவுக்கு பொடித்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெல்லத்தில் தூசு மண் எதுவும் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் தூசு மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி இந்த பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் கரண்டியால் நல்லா இது போல் அமுத்தி மசிச்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற வெல்லமும் அந்த பழங்களும் நல்லா நமக்கு மசிஞ்சு வரும். இது நல்லா இன்னும் திக்காக வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம சேர்த்துருக்கிறது வாழைப்பழமும் சர்க்கரையும் ரொம்ப குழகுழப்பாக இருக்கும்ல, அதனால தான் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்தோம். இது போல் ரவை சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரவைகள் எல்லாம் நல்லா வெந்து இது போல் நல்லா பிரண்டு வரணுங்க. இந்த பக்குவத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுக்காக 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா நம்ம கரண்டிகளால் இது போல் நல்லா மசித்து விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இது போல் திக்காக பிரண்டு வரணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது ஆறின பிறகு இன்னும் திக்காகும், நமக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இப்போ இதிலிருந்து நம்ம தேவையான அளவு எடுத்து இது போல் நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம மாவை பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இப்போ இந்த மாவை மறுபடியும் நம்ம நல்லா இது போல் வச்சு நல்லா அமுத்தி விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது போல் நல்லா அமுத்தி விட்டு பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த போலி.
பாருங்க நல்ல சாஃப்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம இதிலிருந்து எவ்வளோ சைஸ் நம்ம போலி ரெடி பண்ண போகிறோமோ அந்த சைஸ் அளவுக்கு மட்டும் தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மாவுகளையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாழை இலை அப்படி இல்லைன்னா கவரில் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வருங்க. ஒரு உருண்டை மட்டும் இது மேலே வைத்து நல்லா இது போல் கைகளால் நல்லா நம்ம தட்டிக்கலாங்க. நல்லா மெல்லிஸாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கணும். பாருங்கள் இது போல். இப்போ ரெடி பண்ணி வைத்த பூரணத்தை ஒரு உருண்டை எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம போலி மைதா மாவில் தான் செய்வோம். ஆனால் இது போல் கோதுமை மாவில் செய்யும்போது நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம வாழைப்பழத்தை நெய்யில் வதக்கிட்டு வெல்லம் ஏலக்காய் பொடியெலாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கைகளால் எடுத்து நல்லா நம்ம இது போல் உருட்டிக்கலாங்க. இப்போ முக்கியமாக நம்ம எந்த பகுதியை க்ளோஸ் பண்ணணுமோ அந்த பகுதியை அடியில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம கைகளால் நல்லா நம்ம மெல்லிஸாக தட்டிக்கலாம். இது போல் நம்ம 3 விரலால் தட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஷேப்பும் நமக்கு நல்லா ஈவனாக வரும். பாருங்கள் இது போல். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். இது மேலே நெய் அப்படி இல்லைன்னா ஆயிலை இது போல் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணி வைத்த இந்த போலியை இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம கோணையாக இருக்குன்னுட்டு கரண்டி வைக்கக்கூடாது. அது ஒரு 2 நிமிஷத்துக்கு அழகாகவே நமக்கு எடுக்க வருங்க. நீங்கள் அவசரப்பட்டு மூவ் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சிடும். அதனால தான். இப்போ பாருங்கள் அழகாக நமக்கு மூவ் பண்ண வருது. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். பிறகு நம்ம இது போல் லைட்டாக நம்ம மூவ் பண்ணி இதை அப்படியே எடுத்து பெரட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இதனுடைய ஓரங்களில் நெய் அப்படி இல்லைன்னா ஆயிலை இது போல் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா 2 நிமிஷத்துக்கு வெந்த பிறகு இதையும் அப்படியே எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரியலி நல்ல வாசனையாக இருக்குங்க. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் இதை டச் பண்ணும் போதே அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. நல்ல மணமாகவும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.